சர்க்கம் 46. திதியின் கர்ப்பம் சிதறுதல். தன்னுடைய குமாரர்கள் கொல்லப்பட்டதால் மிகவும் துக்கமடைந்த திதி மரீச்சியின் புதல்வரும் தன்னுடைய கணவருமான காஷ்யபரிடம் இவ்வாறு கூறினாள். பகவானே, மகாபலசாலியான உங்களுடைய இன்னொரு மனைவியின் புத்திரர்களால் என் சொந்த பிள்ளைகள் கொல்லப்பட்டு விட்டார்கள். நீண்ட காலம் தவம் செய்து இந்திரனை கொல்லக்கூடிய ஒரு புத்திரனை பெற விரும்புகிறேன். அதற்காக நான் தவத்தை மேற்கொள்ளப் போகிறேன். நீங்கள் நான் கர்ப்பம் தரிக்க செய்ய வேண்டும். பலம் மிகுந்தவன், சமநோக்கு கொண்டவன், இப்படிப்பட்டவனாக இந்திரனை கொல்லும் ஆற்றல் பெற்ற ஒரு மகனை எனக்கு கொடுக்க வேண்டும். அவளுடைய சொற்களை கேட்ட காஷ்யபர் பெரும் துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் திதியை பார்த்து, அப்படியே ஆகட்டும், வாழ்க நீ தவச்செல்வியே. நீ பூரணமாக ஆச்சாரங்களை கடைபிடித்து தூய்மையுடன் இருக்க வேண்டும். நீ 1000 ஆண்டு காலம் ஆச்சாரத்தை கடைபிடித்து வந்தால் இந்திரனை கொல்லும் சக்தி பெற்ற மகனை அடைவாய். 3 உலகங்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு புத்திரனை என் மூலமாக நீ அடைவாய். இவ்வாறு கூறிவிட்டு மகா தேஜஸ்வியான அவர் அவளை தன் கைகளால் தொட்டார். அவளை அணைத்து கொண்டு உனக்கு மங்களம் உண்டாகுக என்று ஆசிர்வதித்து விட்டு அவர் தவம் செய்ய போய்விட்டார். மாமனிதனே, அவர் சென்ற பின் மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்த திதி குச்சலப்யம் என்ற இடத்திற்கு சென்று கடுமையான தவத்தில் ஈடுபட்டாள். தவம் செய்கிற அவளுக்கு 1000 கண் படைத்த இந்திரன் அடக்க ஒடுக்கமாக சேவை செய்தான். அக்னி, குசம் என்ற தர்ப்பம், விறகு, தண்ணீர், பழம், கிழங்கு முதலியவைகளையும் அவளுக்கு தேவைப்படும் பிற பொருட்களையும் தக்க சமயத்தில் கொண்டு வந்து கொடுத்தான். இந்திரன் சிற்றன்னையின் காலை பிடித்துவிட்டு உடற்களைப்பை போக்கினான். மற்றும் எல்லா நேரங்களிலும் அவளுடைய பணிவிடையிலேயே ஈடுபட்டிருந்தான். 1000 ஆண்டுகள் நிறைவடைய இன்னும் 10 ஆண்டுகளே மிச்சமிருந்தன. அப்போது மிகவும் மனமுவந்த திதி இந்திரனை பார்த்து கூறினாள். வீரர்களில் சிறந்த வீரனே, தவம் நிறைவடைவதற்கு இன்னும் 10 ஆண்டு காலமே உள்ளது. வாழ்க. அதன் பின்னர் நீ உன் சகோதரனை காண்பாய். உன்னை கொல்வதற்காகவே நான் ஒரு புத்திரனை வேண்டினேன். உன்னுடைய களங்கமற்ற தொண்டினால் என் எண்ணம் உனக்கு சாதகமாக மாறிவிட்டது. அவன் உன்னை வெற்றி கொள்ள முனையும் போது நான் அவனை சமாதானப்படுத்துவேன். மகனே, 3 உலகங்களையும் வென்று அவனுடன் கூட எந்த கவலையும் இல்லாமல் அனுபவிப்பாயாக. தேவர் தலைவனே, மகாத்மாவான உன் தந்தையிடம் ஒரு மகனை வேண்டி பிரார்த்தித்தேன். 1000 ஆண்டுகளுக்கு பின் நீ விரும்பியபடி ஒரு ஆண் குழந்தை பிறப்பான் என்று அவர் வரம் கொடுத்தார். இவ்வாறு இந்திரனிடம் கூறினாள் திதி. திதி களைப்படைந்திருந்த அவளுக்கு தூக்கம் வந்தது. தூக்க கலக்கத்தில் தலையை ஆட்டி ஆட்டி தலை கூந்தல் பாதங்களில் படும்படியாக இருந்த நிலையில் உறங்கி போனாள். கால்களில் தலை படும்படியான கோலத்தில் ஆச்சார குறைவுடன் இருந்த அவளை பார்த்து இந்திரன் இகழ்ச்சி தோன்ற சிரித்தான். மகிழவும் செய்தான். ராமா, மிகவும் கவனமாக இருக்கும் இந்திரன் அவளுடைய உடலில் பிரவேசித்து வயிற்றில் இருந்த கர்ப்பத்தை 7 துண்டுகளாக்கினான். 100 முனைகளையுடைய வஜ்ராயுதத்தை தரிக்கும் இந்திரனால் தகர்க்கப்படும் போது கர்ப்பம் உரத்த குரலில் அழுதது. அந்த சத்தத்தினால் திதி விழித்து கொண்டாள். மா ருதஹா, மா ருதஹா, அழாதே அழாதே என்று கர்ப்பத்திடம் இந்திரன் சொன்னான். அப்படியும் அது அழுது கொண்டிருக்கும் போது அதனை கூறுகளாக்கினான். கொல்லாதே கொல்லாதே என்று திதி அலறினாள். தாயின் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து இந்திரன் அவள் வயிற்றிலிருந்து வெளியே வந்து விழுந்தான். கைகளை கூப்பிக்கொண்டு வஜ்ரத்துடன் நின்ற இந்திரன் தலை கூந்தல் கால்களில் உரசும்படியான அனாச்சார நிலையில் தாங்கள் இருந்தீர்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு யுத்தத்தில் இந்திரனை கொல்வதற்காகவே தோன்ற போகிறவனை 7 துண்டுகளாக வெட்டினேன். அன்னையே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 46வது சர்க்கம் முற்றிற்று.